ஒண்டியாக இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஆமாங்க, கடவுள் சும்மாலாம் கணவன் மனைவியை படைக்கலை. அதனால் நம்ம ஒற்றுமையாக இருந்து நம்மளுடைய குடும்பத்தை நல்லபடியாக கட்டி ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்போம். ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு அனடிடி வ்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ 4th டேக்கு நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி 3rd டே நைட்டு ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே தான் பாப்பா வந்து குதிச்சு இந்த மாதிரி விளையாண்டுட்ருக்கா. 4th டேயில் என்னென்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு அனடிடி வ்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக 4th டேயில் இருக்கோங்க. இன்னைக்கு வந்து ஹோட்டல்லேருந்து கிளம்பிட்டோம். அங்கங்கே ஒரு சிம்பிளாக ஒரு ஹோட்டல் போட்டுக்கிறோங்க. இன்னும் பெருசாலாம் இல்லை. ஹோட்டல் நம்ம தங்க போகிறது கிடையாது, சும்மா தூங்குறதுக்கு தான். அதனால் ஹோட்டலில் தங்கிட்டு சாப்பாடெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான். இந்த மாதிரி வாங்கிக்கிறது. பாப்பாவுக்கு மட்டும் நான் வந்து சாதமும் பருப்பும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ரைஸும் பருப்பும் சின்ன இன்ஸ்டன்ட் பாட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் வச்சு அவளுக்கு கொடுத்துருவேன். கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் சாதம் அப்படி வச்சு டெய்லி ஒரு பொங்கல் இல்லைன்னா வந்து பொங்கல் இல்லைன்னா வந்து பருப்பு பொடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை வந்து சாதத்தை வடிச்சிட்டு அதில் பொடியை போட்டு கீயும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கீயை போட்டு கொடுத்துருவேன். டெய்லி வந்து அவளுக்கு காம்ப்ரமைஸே இல்லைங்க. டெய்லி அவளுக்கு சாதம் மதியத்துக்கு லஞ்சு கொடுத்துருவோம். காலம்பரைக்கு வந்து நேற்று வாங்கின சூரோஸை வச்சுட்டு இருக்காங்க மேடம், இன்னும் சாப்பிடல. ஸோ இதுலேருந்து கொஞ்சம் ஒரு 4-5 சிக்கன் பீஸ் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்மார்ட்டு, க்ராசரி அவுட்லெட் இந்த மாதிரி இடத்துல கிடைக்கும். ப்ரோட்டீன், ஃபேட்டு எல்லாமே இதில் இருக்கும். ஃபைபர் எல்லாமே இருக்கும். ஸோ இட்ஸ் குட் ஃபார் கிட்ஸ் ஆல்சோ அஸ் வெல் அஸ் நமக்கும் நல்லது. அதனால் இதை மாதிரி சாப்பிட்டுக்கிறது. நாங்களும் கொஞ்சம் ரைஸ் எப்பயாச்சும் இருந்துச்சுன்னா ரைஸும் நாங்கள் சாப்பிட்ருவோம். அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாமே ஹெல்தி ஸ்நாக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்குறோம். மேங்கோ பைட்ஸு, அப்புறம் ட்ரெயில் மிக்ஸு, இந்த மாதிரிலாம் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோன்னா ஈஸி டு ஈட். நம்ம வந்து இப்போ இன்னைக்கு ஃபுல்லாக வந்து ட்ரெயில் தான் நடக்க போகிறோம். நம்ம ஒரு ஃபால்ஸுக்கு போகிறோம். அதனால் நிறைய நடக்க மாதிரி இருக்கும். அப்படின்றதால இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வச்சுக்கிறது நல்லது. ஸோ அவ்வளோதாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு ஃபால்ஸ் போயிட்டு நம்ம ஒரேகன் நேற்றே வந்து டச் பண்ணிட்டோம். ஒரேகனில் தான் இருக்கோம். நேராக ஒரு ஃபால்ஸுக்கு இன்னைக்கு போய் பார்க்க போகிறோம். ட்ரெக்கிங் இருக்க போது, ஹைக்கிங் இருக்க போது, அதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள பொதுவாக நான் பர்கர் பீட்ஸாலாம் சாப்பிடவே மாட்டேங்க, அவ்வளோவா பிடிக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி லைட் ஃபுட்டாக வாங்கி நான் சாப்பிட்டுக்கிறது லஞ்சுக்கு. எல்லாரும் வந்து பாப்பாவை எப்படி என்கேஜ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. எங்க வீட்டுக்கார் வந்து இப்போ கேம்பிங் சப்ளைஸ் வாங்க போயிருக்கிறாரு. அந்த கேப்ல தான் பேசிட்டு இருக்கேன். கேம்பிங்க்கு எல்லாமே நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இந்த டென்ட்டு, பில்லோ, பேக்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். அந்த உடன் ஸ்டிக்ஸு, அந்த இதெல்லாம் சின்ன சின்ன அந்த ஃபயரிங் சப்ளைஸ் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வால்மார்ட்லேயே கிடைக்கிது நமக்கு. அங்கேயே நம்ம வாங்கிக்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணுன்றது அவசியம் இல்லை. ஸோ நாங்கள் இங்கே தான் கேம்பிங் பண்ண போகிறோம் அப்படின்றதால அந்த ஸ்பாட்லேயே நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம். மற்றபடி மெட்டீரியல்ஸ், பில்லோஸு, டென்ட்டு அதெல்லாம் நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்துடுறது நல்லது. நாங்கள் எப்படி பாப்பாவை என்கேஜாக வச்சுக்கிறோம் காரில், எப்படி அவள் உட்காந்துட்டு வரா சமத்தா அப்படின்லாம் கேட்டீங்க. அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, நாங்க வந்து கேம் தாங்க விளையாடுவோம். நிறைய அவ கூட பேசிக்கிட்டே இருக்க அவ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவா. அவளை வந்து தனியா விட்டா போர் அடிக்குதுன்னு சொல்லுவா. ஸோ அதனால நாங்க பேசிக்கிட்டே இருப்போம் அவகிட்ட. நிறைய வந்து நம்பரிங் கேம் சொல்றது, அப்புறம் கலர்ஸ் கண்டுபிடின்னு சொல்றது, அப்புறம் எதையாவது ஒரு போர்டை பார்த்துட்டு அதை படின்னு சொல்றது. அவளுக்கு ரீட் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ரீட் பண்ண சொல்றது. அதுக்கப்புறம் வந்து ஆனிமல்ஸ் கேம், கெஸ் த அனிமல்னு சொல்லி விளையாடுறது. ஏதாவது ஆனிமலோட அந்த ஃபீச்சர்ஸ், அவங்களுடைய அந்த கேரக்டர்ஸை சொல்லி அது எப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி தான் வந்து பாப்பாவை என்கேஜா வச்சுக்குவோம். மேக்சிமம் வந்து உள்ள உட்காந்துட்டே போற மாதிரி இருந்தா பேசிட்டு இருப்போம். மேக்சிமம் நாங்க இறங்கிடுவோங்க. மேக்சிமம் வந்து நாங்க இறங்கி வாக்கிங் போறது, ரன் பண்றதெல்லாம் நாங்க அவளுக்கு வந்து கொடுப்போம். இப்போ இன்னைக்கு கூட பாருங்க, ட்ரெக்கிங் போறோம். அவன் நடக்கணும், கண்டிப்பா 3 மைல்ஸ் கிட்ட நடக்கணும். எப்போவுமே பாப்பா 3 மைல்ஸாக இருந்தாலும் 4 மைல்ஸாக இருந்தாலும் நடந்துருவாங்க. ரிட்டர்ன் வரும்போது நாங்கள் கொஞ்சம் தூக்கிக்கிற மாதிரி இருக்கும். தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். நமக்கு ஒரு பக்கம் அவள் கோஆப்ரேட் பண்ணாலே போதும் இல்லைங்களா? ஸோ அதனால அந்த மாதிரி தான். ஸோ அதனால நிறைய நாங்கள் கீழே அவளுக்கு பிரேக் கொடுத்து தாங்க போவோம். நாங்கள் மொத்தமாக வந்து எல்லாமே கவர் பண்ண முடியினாலும் முக்கியமான பிளேசஸை மட்டும் கவர் பண்ணிட்டு வருவோம். அவளுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகுறோம் இந்த மாதிரி ரோட் ட்ரிப்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஒரு டேபும் ஸ்க்ரீன் டைமும் அவளுக்கு கொடுப்பேங்க. இல்லைன்னா ரொம்ப பிள்ளைங்க ஒரு மாதிரி ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு
டைமர் வச்சுக்குவேன். ஒரு 10 மினிட்ஸ் டைமர் அப்படின்னா அதுக்குள்ள கேம் விளையாண்டுட்டு என்கிட்ட கொடுத்துருவா. அந்த மாதிரி டைமர் வச்சு டேப் கொடுக்கறது, அந்த மாதிரி வந்து டேப்ல வந்து கொஞ்சம் என்கேஜ் பண்ணி வச்சுக்குவேன். அதுலயே அவ டிராயிங் பண்றது, அப்புறம் இந்த மாதிரி அட்வென்ச்சர், ஃபைண்ட் த கேட்டு, இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கேம்ஸ் தான் விளையாடுவா அப்படின்றதால ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால அப்படிதான் நாங்கள் வந்து என்கேஜ் பண்ணி பாப்பாவை கூட்டிட்டு போறோம். இன்னும் வந்து அவளோட ஃபேவரட் பிளேலிஸ்ட் சாங்ஸை போட்டால் தூங்கிடுவா. அதனால சாங்ஸும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். மேக்சிமம் நாங்கள் மதியானத்தில் கார் டிரைவ் வச்சிருந்தோம்னா அவள் வந்து தூங்கிடுவாங்க. நல்லா லஞ்சு கொடுத்து நான் தூங்க வச்சிருவேன். பாட்டை போட்டோடனே அவன் கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுவா. நைட்டில் வந்துட்டு டிரைவ் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி விளையாண்டுட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு அப்படிதான் நாங்கள் வந்து என்கேஜ் பண்ணுறோம். ஸோ இதை தவிர வேற எப்படி பிள்ளைங்களை என்கேஜ் பண்ண முடியும்னு எனக்கு தெரில. உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் கூட எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். அது நான் நெக்ஸ்ட் டைம் என்னோட ரோட் ட்ரிப்புக்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் நான் என்கேஜ் பண்ணுறதுங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நிறைய பேசுங்க. இந்த டைமில் தான் நீங்கள் அவங்க கூட நிறைய வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதனால நிறைய நம்பரிங் கேம்ஸ் சொல்லிக் கொடுங்க. பாப்பாவுக்குலாம் நம்பரிங் கேம்ஸ் ரொம்ப பிடிக்கும். மேக்ஸ் வந்து அவளுக்கு சொல்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலேயே ஃபன்னியாக சொல்கிறது நம்பர்ஸு, அந்த மாதிரி டேடிக்கு எத்தனை ஐஸ் இருக்குது, அந்த ஐஸ்குள்ளே எத்தனை, அந்த மாதிரி நம்ம ப்ளே பண்ணலாம். ஏதாவது நம்பரிங் கேம்ஸ்னா வந்து ஹவு மெனி ட்ரீஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ண சொல்லுவேன். அப்படியே எத்தனை சிக்னல், எத்தனை லைட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ண சொல்லுவேன். கலர்ஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து அவளை வந்து என்கேஜாக வச்சுக்கிறது. ஸோ இது தவிர வேற ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்க. யா, find the, like if you see the color white, like if you find the color of the car, like if you think you will win the number 10 if you find white cars, and if other people tries to win with black cars. பாப்பா என்ன கேம் சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிளாக்னு எனக்கு ஒரு கலர் சூஸ் பண்ணிப்பேன், அவளுக்கு ஒரு கலர் சூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ நான் பிளாக் கார்ஸ் சூஸ் பண்ணேன் அப்படின்னா எத்தனை பிளாக் கார்ஸ் போதோ அதை நான் கவுண்ட் பண்ணணும். அவள் ஒயிட்னு சூஸ் பண்ணானா எத்தனை ஒயிட் கார்ஸ் போதோ அவள் கவுண்ட் பண்ணணும். 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணணும். யாரோட கலர் 10 வந்து ஃபர்ஸ்ட் டச் பண்ணுதோ தே ஆர் த வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றது. இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி கேம்ஸ் விளையாண்டுட்டு தாங்க அவளை வந்து என்கேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு போவோம். அது எங்களுக்கும் ஜாலியா இருக்கும். ஏன்னா வீட்டில் நம்ம இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது டைம். இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இப்படிதான் பாப்பா வந்து என்கேஜாக வச்சு கூட்டிட்டு போறோம். அவளும் ஷீ இஸ் என்ஜாயிங் அ லாட். இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா கோஆப்ரேட் பண்றா. பார்ப்போம், இன்னும் வந்து 10 days இருக்கு ட்ரிப்பு, பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. உங்க எல்லாருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இனி வாங்க கண்டினியூவா வீடியோக்குள்ள போலாம். இது வந்து சொபா, நீங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கேலரி கம்மி, குழந்தைங்களுக்கும் நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது. இதெல்லாம் ரோட் ட்ரிப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து காஸ்கோலே பல்காக கிடைக்கிது. நீங்கள் ஃப்ளேவர்டு யோகர்ட்டுன்னு கேட்டிங்கன்னா எங்கே வேணாலும் கிடைக்கும், 0 sugar. காருக்குள்ளேயே வெயிட் பண்ணி பார்த்தவங்க, எங்கள் வீட்டுக்கார் வரல, சரின்னா வால்மார்ட் உள்ளே பூந்தா இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தார். மார்ஷ் மெலோஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த பற்ற வைக்கிற அந்த தீப்பெட்டி, அப்புறம் டியூராஃப்ளேம் அந்த லைட்டர், அப்புறம் மர குச்சி, இதெல்லாம் வாங்கிக்கிட்டு நேராக நாங்கள் வந்து கேம்பை வந்து தேட கிளம்பிட்டோங்க. கேம்ப் கிரவுண்ட் தேடி போகிற வழியிலேயே இந்த அழகான நாங்கள் ரிவரை பார்த்தோங்க. கலரை பார்த்தீங்களா, அப்படியே க்ரீனு, ப்ளூ, ஒயிட்டுன்னு சொல்லி, டார்க் வைஸ்ன்னு சொல்லி சூப்பராக இருந்தது. சுற்றி பச்சை பச்சைல்னு மரங்கள், மலைகள் இதெல்லாம் இருந்துச்சு. இங்கேயும் கொஞ்சம் நேரம் நாங்கள் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்.
பாத்தீங்களா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. சூப்பரா இருக்குங்க இந்த பிளேஸ். சான்ஸே இல்ல. இங்க கொஞ்ச நேரம் நாங்க கொஞ்ச நேரம் அப்படியே இளைப்பாறுதல் அடைந்து விட்டு அப்படியே போறோம். அழகா இருக்கு. நாங்கள் வந்து கேம்ப் கிரவுண்டை தேடி ஒரு காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டோம் இந்த சென்ஸ். அங்கே ஒரு கேம்ப் கிரவுண்ட் கூட இல்லை. போகுது 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 போய்கிட்டே இருக்குது வண்டி. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் போயிட்டு அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு, இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட்டு நம்மளே வந்து ஸ்டே பண்ணிக்கணும். அங்கே எதுவுமே ரெஸ்ட் ரூம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு டென்ட்டு போட்டுக்கிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம திரும்பி உடனே கிளம்பினோம். அந்த மாதிரி ஒரு பொட்டை காடல்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே நாங்கள் எடுக்கலை கேம்ப் கிரவுண்டு. சும்மா போயிட்டு எல்லாத்தையும் மலைகள் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் திரும்பி. ஹலோ, ஒரு காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு நிற்கிற மாதிரி நிற்கிறோங்க. மாட்டிக்கலாம் இல்லை, ஜஸ்ட் நாங்கள் வந்து கேம்ப் கிரவுண்டுன்னு போட்டிருந்துச்சு. சரி இதுக்குள்ளார போய் கேம்ப் கிரவுண்ட் இருக்கான்னு பார்க்கலான்னு உள்ளே வந்தோங்க. பார்த்தீங்கன்னா அந்த ரோடு போயிட்டே இருக்கு. டிஸ்பர்ஸ்டு கேம்ப் மாதிரி இருக்குது இது. அதனால இது ஒத்து வராது நமக்கு. டெவலப்டு கேம்ப் தான் நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரிட்டர்ன் ஆகுறோங்க. ஆனால் இந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா சிங்கிள் இது யாருமே இல்லை. அவ்வளோ அமைதியா இருக்கு. ஃபுல்லா காடு, இந்த பக்கம் மலை. ஒரு அட்வென்ச்சர் ரைடு மாதிரி கொஞ்ச நேரம் அப்படியே வந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டுங்கிற மாதிரி. பட் நெக்ஸ்ட் ஒன்றுமே இல்லை. இங்கே வெறும் பிளாக்கா ரோடு தான் போயிட்டு இருக்குது. நாங்களும் ஏதாவது கிரவுண்டு மாதிரி கேம்ப் கிரவுண்ட் மாதிரி யாராவது கார் வச்சிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்துட்டே வரோம். ஒன்றுமே இல்லை. அவ்வளோதாங்க. அப்படியே பார்த்துட்டு இப்போ திருப்பி நம்ம ஃபால்ஸுக்கே போகிறோம். ஒரு வழியாக இன்னைக்குள்ள ஃபால்ஸை பார்ப்போம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஃபால்ஸ் முடிச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் ஏதாவது டெவலப்டு. ஏன்னா இங்கே என்ன ப்ராப்ளம்னா நெட் இல்லை எங்களுக்கு. அதனால பக்கத்தில் என்ன கிரவுண்டு கேம்ப் கிரவுண்ட் இருக்குன்னு எங்களால் ஃபைன் பண்ண முடியல. பட் ஃபால்ஸ் பக்கத்தில் பார்ப்போம். ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கேயே வந்து கேம்ப் பண்ணலாம் இன்னைக்கு நைட்டு. எங்கள் பாப்பாவும் ஒரே கேம்ப் கிரவுண்ட் கேம்ப் ஃபயர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க மேடம். ஸோ அவளுக்காக இன்னைக்கு பண்ணிடலாம். டூ லாங். ஓகே, உங்களை ஃபால்ஸில் பார்க்குறேன். பை பாய். ஹலோ மக்களே, வாங்க கிளம்பிட்டோம் நாங்கள். ஓ மை காட், நம்ம வந்து இப்போ ட்ரெக்கிங்க்கு கிளம்பிட்டோங்க. ட்ரெயிலுக்கு நடந்து அப்படியே போகணும். இந்த பக்கம் தெரியுது பார்த்தீங்களா, அப்படியே நடந்து போகணும். நேராக போனோம்னா நமக்கு ஃபால்ஸ் பார்க்கலாம். ஹாய், 1/2 மைல் நடந்து போயிட்டே இருக்கோம் ஃபால்ஸுக்கு. ஏறி ஸ்டெப்ஸில் ஏறி மவுண்டன்ஸ். எஸ், இட்ஸ் வெரி ஸ்மால் ட்ரே. நாங்கள் 3-4 மைல்ஸ்லாம் பண்ணியிருக்கோங்க. இது வந்து 1/2 மைல் தான். பட் இருந்தாலும் என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இறங்கும்போது ஸ்டெப்ஸில் இறங்கிடலாம், ஏறுறது தான் கஷ்டம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் சீக்கிரமாகவே போய் பார்த்துடலாம் நம்ம. பாப்பாவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இறங்குறது. பட் சம் பிளேசஸில் இறங்கணும்ல, அங்கெல்லாம் ஏறணும். ஃபால்ஸ் கிட்ட போய் பார்க்கணும்னா இறங்கணும். யா, ஸோ இப்படி தான் இருக்குது இந்த ட்ரெயில். ஸ்க்ரீன் போட்டுட்டு வந்திருக்கலாம்ல நீங்கள். போட்டிருக்கேனே பாப்பாவுக்கு, போட்டிருக்கேன். இதுதான் ட்ரெயில் ஹெட்டு. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஃபால்ஸை பார்த்து விடலாம். பாத்தியாடா?
ஸோ டொக்கிட்டி ஃபால்ஸ் வந்து பார்த்தோங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கேம்ப் கிரவுண்டு வந்து தேடுறதுக்காக போனோம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து பார்த்திங்களா, வேரோட அந்த மரம் வந்து சாஞ்சிருக்குங்க. ஆனால் மரம் விழுவவும் இல்லை, அதில் இருக்கிற இலைகளும் நல்லா பச்சை பசேல்னு இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டர் இதில் ரெயின்போ பார்த்தோம். ஒரு வழியாக ஃபால்ஸ் பார்த்துட்டு இப்போ கேம்ப் கிரவுண்ட் தேடி வந்திருக்கோங்க. இது ஒரு பிளேஸ் வந்திருக்கு, பட் இங்கே கேம்ப் பண்ண முடியுமான்னு தெரியல, செக் பண்ணணும். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு கேம்புக்கு சார்ஜ் வச்சுருப்பாங்க. நம்ம அந்த சார்ஜ் பே பண்ணிவிட்டு நம்ம கேம்ப் பண்ணணும். ஸோ இங்கே கேம்பிங் ஃபீ, சிங்கிள் சைட், டபுள் சைட், ஆக்குபை கேம்ப் சைட், நோட் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது கேம்ப் கிரவுண்ட் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறோங்க. நீங்களும் ஃபஸ்ட் டைமாக போகிறீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே நீங்கள் போகிற ஏரியாவில் கேம்ப் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு போட்டு டெவலப்டு கேம்ப் கிரவுண்ட் இல்லைன்னா வந்து டிஸ்பர்ஸ்டு கேம்ப் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுலேயே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து சடனாக போய் ஸ்பாட்டில் பார்த்ததால இந்த மாதிரி கேம்ப் கிரவுண்ட் இருந்தது. இதில் என்னென்னா ரிசர்வ்டுன்னு போட்டு டேட்ஸும் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ டேட்ஸ் அந்த டேட்டில் வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து அங்கே தங்க முடியாது. ஸோ அந்த டேட்டில் அவைலபிள் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து தங்க முடியும். ஸோ அப்படி பார்த்து நாங்கள் செலக்ட் பண்ணதில் ஒரு வழியாக ஒரு கேம்ப் கிரவுண்ட் கிடச்சிச்சு. நம்மளோட கேம்ப் ஸ்பாட் ஃபைனலி நமக்கு ஒரு கேம்ப் கிரவுண்ட் கிடச்சிருச்சுங்க. எல்லாமே ரிசர்வ்டுன்னு இருந்துச்சு. இது ஒன்று தான் பார்த்திங்கன்னா நமக்காக வெய்கண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இதில் பியூட்டி என்னன்னு பாருங்கள், பக்கத்துலேயே நமக்கு லேக் மாதிரி இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அங்கே போய்ட்டு ரிலாக்ஸாக பண்ணிக்கலாம், இங்கே டென்ட் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நம்ம காரை வந்து அங்கே பார்க் பண்ணியாச்சு. ஸோ பின்றோம் இன்றைக்கி கேம்ப் ஃபயர் எல்லாத்தையும் பற்ற வச்சு பண்ணுறோம். இன்றைக்கி சூப்பராக ஒரு ஃபயர் கேம்பிங் பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ. நாங்கள் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு நாங்கள் மதியம் கொண்டு வந்த அந்த பருப்பு பொடியும் கொஞ்சம் சிப்ஸும் சிக்கனும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோங்க. பாப்பாவுக்கு ஆல்ரெடி ஊட்டி விட்டுட்டேன், அவள் பசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தா. நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பாக நாங்கள் வந்து கேம்ப் கிரவுண்டுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. டென்ட்டு அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ இது டென்ட்டு வந்து நம்ம அமேசானில் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அதை ஃபிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. அதை வந்து ஒவ்வொரு அந்த கம்பியில் வந்து சொருகி நம்ம அந்த கயிறில் கட்டி விட்டோன்னா முடிஞ்சிடும். இது வந்து இந்த ரிவர் பார்த்திங்களா, எங்கள் கேம்ப் கிரவுண்டில் மட்டும்தான் 2 கேம்ப் கிரவுண்டுக்கும் மத்தியில் இருந்துச்சு. அக்சஸ் பண்ணுற மாதிரி அக்சசபிள் இருந்துச்சு. ஓ மை காட், அதோட அழகை சொல்ல வார்த்தையே இல்லைங்க. இவ்வளோ கிட்டக்க ரிவரை வந்து அக்சசபிளோட டென்ட் ஹவுஸ் போட்டது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தியாவும் நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா கூட சேர்ந்து ஒரு வழியாக அந்த கேம்ப் கிரவுண்டை அந்த டென்ட் ஹவுஸை ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு வழியாக நாங்கள் வந்து டென்ட் போட்டுட்டோம். எவ்வளோ அழகாக எங்களுடைய க்யூட் டென்ட் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட்டு வாங்கி இந்த மாதிரி கிளிப்ஸ் மாதிரி இருக்கும், அதை மாட்டி விட்டுக்க வேண்டியதான். நாங்கள் வந்து கேம்பிங்கில் எங்களுக்கு ஏவும் தெரியாது பியும் தெரியாதுங்க, எதுவுமே தெரியாது. நாங்கள் ஜஸ்ட்டு ஆன் த வேல அப்படியே வரும்போது ஒரு கேம்ப்பு பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்தோம். ஃபைனலாக எங்களோட டென்ட் ஹவுஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வந்து டென்ட் ஹவுஸில் கேம்ப் கிரவுண்ட் பண்ண போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. எங்கள் பாப்பா தான் ரொம்ப எல்லாத்தையும் பார்த்து அவளும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. நாங்கள் வந்து எதுவும் ஆன்லைனில் புக் பண்ணாததால் எங்களுக்கு இந்த மாதிரி கேம்ப் கிரவுண்ட் தான் கிடச்சிது. இன்னும் ஹை லெவல் கூட இருக்குது, கொஞ்சம் நல்லா டீசெண்டாக எல்லாமே இருக்கும். பட் அதுக்கு வந்து ஆன்லைனில் நம்ம பார்க்கணும். எங்களுக்கு அந்த பிளானே கிடையாது. நம்ம ஆன் த வேல ரோட் ட்ரிப் அப்படின்றதால நம்ம எங்கே போட போகிறோன்னு நமக்கு பிளான் வராது இல்லைங்களா, அதனால நாங்கள் புக் பண்ணலை. பட் இதுவும் வந்து நல்லா தாங்க இருக்குது, இதில் எந்த குறையும் இல்லை. நாங்கள் வந்து டொயோக்கி ஃபால்ஸ் பார்த்துட்டு நம்ம வர வழியில் டொயோக்கி ஃபால்ஸ் கேம்ப் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருந்துச்சு.
உள்ளே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரிசர்வ்டுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 கிட்ட கேம்ப் கிரவுண்ட் எல்லாம் ரிசர்வ்ட் ஆயிடுச்சு. இது ஒன்று தான் வந்து ரிசர்வ்டு இல்லை, இன்றைக்கி 11th டேட்டுக்கு இல்லை. அதனால் நாங்கள் இங்கே ஃபைனலி எங்களுக்கு லக்கிலி கிடச்சிது. அதுவும் எனக்கு ப்ளஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு வந்து லேக்கு வியூ வந்து நமக்கு ரொம்ப கிட்டக்கையே இருக்குது. ஸோ தட் நம்ம லேக் ஆக்சஸ் வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ போயிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது இந்த பிளேஸு. ஃபஸ்ட் டைம் கேம்ப் கிரவுண்டு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு எங்களோட பிளான் பார்த்திங்கன்னா கேம்ப் ஃபயர். ஆர் யூ ரெடி ஃபேமிலி? எஸ் சார். அடுத்து ஃபயர் பண்ண வேண்டியதாங்க. ஃபயர் தெரிக்க இது வந்து தார்ப்புங்க. நம்ம கீழே ஒரு பேஸ் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தார்ப்பு இது. ஸோ இந்த தார்ப்பை போட்டுட்டு அது மேலே நம்ம இங்கே டென்ட் ஹவுஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து அது மேலே போட்டுருணும். அவ்வளோதான். இதெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட் டைமாக நீங்கள் கேம்ப் கிரவுண்ட் போனால் வரீங்க அப்படின்னா உங்களுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு நான் சொல்கிறேன். அவ்வளோதாங்க, ஒரு வழியாக நம்மளுடைய டென்ட் ஹவுஸை தூக்கி தார்ப்பு மேலே போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஃபயர் கேம்பிங் பண்ணிவிட்டு ஹவுஸ்குள்ளே போய் தூங்க வேண்டியதான். எங்கள் வீட்டுக்கார் இப்போ பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டெம்ப்ரரி பில்லோ வித்து ஃப்ளோர் மேட் மாதிரிங்க. நம்ம கீழே மேட் மாதிரி இந்த டென்ட் ஹவுஸ்குள்ளே போட்டுக்கிட்டு நம்ம வந்து பில்லோ மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு நம்ம இப்படி மிதித்தாலே போதும், ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து இந்த பில்லோவும் இந்த மேட்டும் வந்து ரெடி ஆகிடும். கோசி? Yes, nice to sleep. ஓகே, குட். யாருக்கு டைம் பாஸ் ஆனதோ இல்லைங்க, என் பாப்பாவுக்கு நல்லாவே டைம் பாஸ் ஆனிச்சு. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கொண்டு போய் அந்த ரிவரில் போடுறது, தண்ணி எடுக்கிறது, விளையாடுறதுன்னு சொல்லி சூப்பராக வந்து அவள் தான் அது வந்து ஆக்குப்பை பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. நோ மொபைல், நோ இன்டர்நெட், நோ வைஃபை.